திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் ஆடிப்பூர திருவிழாவின் 6ஆம் நாளில் காந்திமதி அம்பாள் சிவப்பு பட்டு உடுத்தி சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்தார். ஆடிப்பூர திருவிழா நெல்லையப்பர் கோவிலில் கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் மங்கள வாத்தியங்களுடன் நடந்த இந்த வீதி உலாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். கும்பகோணம் பாலக்கரையில் உள்ள விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு ஆடி அமாவாசையை முன்னிட்டு 18 வகை காய்கறிகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. புடலங்காய், வெண்டைக்காய், பூசணிக்காய் உள்ளிட்ட பல காய்களால் செய்யப்பட்ட இந்த அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஆடி அமாவாசையை ஒட்டி திருவையாறு ஐயாரப்பர் கோவிலில் அப்பர் கைலை காட்சி நடைபெற்றது. முன்னதாக வெள்ளி ரிஷப வாகனத்தில் அறம் வளர்த்த நாயகியுடன் ஐயாரப்பர் எழுந்தருளி காவிரி கரையில் தீர்த்தவாரி நடைபெற்றது. தொடர்ந்து மாலை அப்பர் கைலை காட்சி நடைபெற்றது. ரிஷப வாகனத்தில் அம்பாளுடன் எழுந்தருளிய இறைவனை அப்பருடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்கள் நின்று தரிசிக்கக்கூடிய இடத்திற்கு யாரும் வரலாம். தள்ளி அந்த பக்கமா போயிருங்க. இங்க வரலைங்க. நெல்லை மாவட்டம் அம்பை அருகே அமைந்துள்ள காரையார் சொரிமுத்து அய்யனார் கோயிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு 70,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். கடந்த 14ஆம் தேதி விழா தொடங்கிய நிலையில் விழாவின் சிகர நிகழ்ச்சியான ஆடி அமாவாசையை முன்னிட்டு சொரிமுத்து அய்யனாருக்கு படையிலிட்டு சிறப்பு பூஜைகள், நேர்த்திக்கடன் நிகழ்வுகள் நடைபெற்றன. பக்தர்களின் வசதிக்காக 200 சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் பக்தர்களின் பாதுகாப்பு நலன் கருதி 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு கருப்பசாமி கோவிலில் ஆடி அமாவாசையை ஒட்டி நள்ளிரவில் கிடாவெட்டி படையில் போடப்பட்டது. முன்னதாக 3000க்கும் மேற்பட்டோர் பால் குடங்கள் எடுத்து வந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து பம்பை ஓசை முழங்க கோவில் பூசாரி கத்திகள் மீது நடந்து பக்தி பரவசத்துடன் வழிபாடு மேற்கொண்டார். மேலும் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் 500க்கும் மேற்பட்ட ஆடுகள் மற்றும் கோழிகளை பலியிட்டு நேர்த்திக்கடனை செலுத்திய நிலையில் நள்ளிரவில் சமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.